சிங்கிள் சிங்கிள்னு எடுத்துட்டு சிங்கிள் தான் கெத்து அப்படின்ட்டு. சிங்கிள் எப்படி கெத்தா இருக்க முடியும்? ஷிசோஃப்ரியாங்கிறது வந்து இப்படிப்பட்ட ஒரு நோய். ஆனா அந்த அப்படி ஒரு பிஹேவியர் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? பெரும்பாலும் அவங்களுக்கு பாருங்க, அவங்க பெரும்பாலும் சமூக நலம் இருக்காது, அவங்களுக்கு அக்கறை இருக்காது. பியர் ப்ரெஷர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இது பண்ணணும், இல்லை ஒரு இங்க குரூப்ல இருக்கணும்னா நீ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை அவங்க எப்படி எடுத்துக்கணும்? அந்த குரூப் மூலமா இவங்களுக்கு, அதான் செல்ஃப்னு சொன்னோம் இல்லையா, இவங்களுக்கு என்ன ஆதாயம்? ஆதாயம்ங்கிறத விட அவங்களால நமக்கு பலன் இருக்குமா, பலன் இருக்காதா? பலன் இருக்காது அப்படின்னா எந்த விதத்துல இருக்காது? நல்லதா கெட்டதா? கெட்டது அப்படின்னா அவாய்ட் பண்ணணும். இல்லை அவங்களால பலன் இருக்கும் அப்படின்னா அது நல்ல விஷயமா இருந்தா அதுல வந்து இன்வால்வ் ஆகிறதுல தப்பு இல்லை. இதுல என்ன எதுவா இருந்தாலும் ஒரு தீய பழக்கமோ இல்லை தீய செயல்களோ ஈடுபடுற மாதிரி இருந்தால் மஸ்ட் அவாய்டு. அதுலேருந்து வெளியில வந்துடும், கண்டிப்பா வந்து வெளியில வந்துடும். ஒரு குற்றச்செயல் இருக்கு அப்படின்னா அந்த குற்றச்செயலை ஒரு பேரண்ட் தீர்க்க முடியாது, ஒரு கவுன்சிலர் தீர்க்க முடியாது. அது வந்து ஒரு சட்ட ரீதியான ஒரு இதுதான் பண்ண முடியும். அப்படின்னா நேரடியாக அவங்களே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி காவல்துறையில் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கான ஸ்டெப்ஸை வந்து இது பண்ணலாம். அந்த நேரத்தில் அவங்க வந்து கவுன்சிலருடைய உதவி தேவைப்பட்டா அப்போ வந்து தேவையானதை வந்து அவங்கள்ட்ட சொல்லணும். இந்த விஷயத்துல வந்து பெரும்பாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்முறை அது முன்னாடி பேரே வேற மாதிரி தான் இருக்கும், அப்படியே தான் பேப்பர்லேயே போடுவாங்க, அதாவது கற்பழிப்புன்னு தான் போடுவாங்க. இப்போதான் அது பாலியல் வன்முறை ஆயிருக்கு சமீப காலத்தில் தான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ போடுவாங்க, பேர் போடுவாங்க, இதெல்லாம் வந்து இருந்துச்சு. முதல்ல அந்த பேரை போடக்கூடாது, பேர் போடக்கூடாது, ஃபோட்டோ போடக்கூடாது, இதெல்லாம் வந்து கொண்டு வரணும். அப்போதான் வந்து புகார் கொடுக்கறதுக்கான இது முன் வருவாங்க. மூட் அவுட் இருக்கு இல்லையா, மூட் அவுட்டுங்கிறதே ஒரு டெக்னிக் தான். எப்படி டெக்னிக் அப்படின்னா, இப்போ எனக்கு மூட் அவுட் அப்படின்னா நான் வந்து மூட் அவுட்டாக இருந்தேன் அப்படின்னா யாராவது வந்து கேட்பாங்க, என்னாச்சு ஏன் டல்லாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த ஏன் டல்லாக இருக்கான்னு கேட்குறாங்க இல்லையா, அது ஒரு மினியேச்சர் தெரப்பி. அது ஸோ அந்த தெரப்பியை எதிர்பார்த்து தான் நம்ம மைண்ட் என்ன பண்ணோம், மூட் அவுட்டுங்கிற ஒரு டெக்னிக்கே வந்து இது பண்ணும். ஸோ அந்த சப்போஸ் ஒரு ஃப்ரெண்டு வந்து என்ன இதெல்லாம் ஒரு விஷயம், வாடா அப்படி வந்து விளையாடலாம் போ அப்படின்னா அங்கே போய் மறுபடியும் உடல் உழைப்பு விளையாடும் பொழுது மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. மாறிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த டெக்னிக் வெற்றின்னு, அந்த மூட் அவுட் அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் அடிப்படை என்ன அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு பையன் வந்து இப்போ இந்த சிங்கிள்னு ஒரு இதை சொல்றாங்க, சிங்கிள்னு எடுத்துட்டு சிங்கிள் தான் கெத்து அப்படின்ட்டு. சிங்கிள் எப்படி கெத்தா இருக்க முடியும்? முதல்ல இப்போ காதல் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். என்ன அது காதல்னா என்ன? நான் அதான் சொன்னேன்ல, மறுபடியும் பேசிக் போகணும். இந்த பேசிக்ல எப்படின்னா வாழ்க்கையோடைய அர்த்தம் இருக்கு இல்லையா, அதாவது இனம் பெருகணும். இனம் பெருகணும்னா அதுக்கு இனப்பெருக்கம், அதுக்கு உயிர் வாழணும், அதுக்கு சாப்பிடணும். ரைட்டா? ரைட். இப்போ ஒரு கிராமத்துல இருக்கிறாங்க, ஒரு கிராமத்துல என்ன பண்றாங்க, சொந்தக்காரங்களே கட்டுவாங்க. அந்த சொந்தக்காரங்க கட்டி அதுல யாரும் வந்து அவங்க என்ன தொழில், விவசாயம் பண்ணிட்டு தானே தொடர்ந்து விவசாயம் தான் பண்ணுவாங்க. அதுல இருந்து யாரும் பெருசாலாம் பண்ண மாட்டாங்க. அப்போ காலத்தின் மாற்றத்துக்கு ஏற்றபடி மனித குணங்கள், மனிதனுடைய இதெல்லாம் மாறணும் அப்படின்னா புதுசான அக்செப்ட் பண்ணணும், ஒரு வீரியத்தன்மை வேணும். அப்போ அந்த வீரியத்தன்மை எங்கேருந்து கிடைக்கும்னா ஆல்டர்னேட் ஜீன்ஸ், வேரிடு ஜீன்ஸ். அந்த வேரிடு ஜீன்ஸ் எங்க கிடைக்கும்? வேறுபட்ட ஆட்கள்ல தான் கிடைக்கும். அப்ப அந்த வேறுபட்ட ஆட்கள்கிட்ட இருந்து கிடைக்கிற ஜீன் மூலமா என்ன பண்ண முடியும், வேறுபட்ட ஒரு ஜெனரேஷனை உருவாக்க முடியும். இதற்கு அடிப்படையான விஷயம் தான் என்னது, அதுதான் காதல். எப்படின்னா முதல்ல வந்து யாரப்ப எல்லாத்தையும் பார்த்தெல்லாம் தோணாது இல்லை. அப்ப ஏன் வித்தியாசமா அது உள்ளுக்குள்ள ஒரு இது இருக்கும், ஒரு பேசிக் இன்ஸ்டிங் இருக்கும். ஒருத்தன் ரொம்ப அறிவா இருக்கேன் அப்படின்னா அறிவா இருக்க வந்து ஒரு அழகா இருக்கனை பார்த்து வந்து ஒரு ஈர்ப்பு வரலாம், அந்த ஈர்ப்பு வரும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த அழகு பிளஸ் அறிவு சேர்ந்தா அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும், அழகாகவும் அறிவாகவும் இருக்கும். இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படைக்கான வெளிப்பாடு தான் என்னது, இந்த அப்ரோச். இந்த பார்த்த உடனே வருமா அப்படிங்கிறதுனா வரும். காரணம் என்னன்னா இந்த பேசிக் இன்ஸ்டிங் தான். இந்த இதையும் புரிஞ்சுக்கணும். இது அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காதலையும் கல்யாணத்தையும் போட்டு குழப்பக்கூடாது. காதல் வேற, கல்யாணம் வேற. நீங்க காதலித்த அதே பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலும் இது பார்ட் 2ன்னு புரியணும். முதல்ல புரிஞ்சா வாழ்க்கை நல்லா இருக்கும், இல்லைன்னா பிரச்சனை தான். நீங்க காதலிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த இடத்துக்கு 5 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு வந்தா ஏன் லேட்டு, இவ்வளவுதான் கேள்வி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு காரணத்தை சொன்னா அடுத்த இதுக்கு போயிடுவாங்க. இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் 2 நிமிஷம் லேட்டா இருந்தாலும் என்ன, ஏன் லேட்டு, காரணத்தை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. அப்போ காதலுங்கிறது, தாமரை ஒரு பாட்டை சொல்லியிருப்பாங்க, காதல் எல்லாம் முடியும் இடம் கல்யாணம் தானே, இன்று தொடங்கும் இந்த காதல் முடிவிலா வாழ்வே. புரியுதா?
அவ்வளவுதான். நீங்க காதலுக்கு எத்தனை படம் வந்தாலும் எத்தனை பாடல்கள் வந்தாலும் இதுதான் பெஸ்ட். அன்பிலவன் அந்த பாட்டுல இந்த வரிகள் வரும். காதல் எல்லாம் முடியும் இடம் கல்யாணம் தானே, இன்று தொடங்கும் இந்த காதல் முடிவில்லா வாழ்வு. அப்போ காதலுக்கு ஜெயிக்கிறது தோகிறதுலாம் கிடையாது. காதலர்களுக்கு தான் வந்து இருக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல கல்யாணத்தை நீங்க திணிக்கிறீங்க. அந்த இடத்துல கல்யாணங்கிறது சமூக நீதி. உண்மையான ஒரு காதல் இருந்தது அப்படின்னா அது 96 படத்துல வர மாதிரி அது பாட்டு இருக்கும். எல்லார்ட்டையும் நீங்க சைக்காலஜிஸ்ட்னு சொல்றப்ப காமனா ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்க என்ன மைண்ட் ரீட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, என்ன சொல்வீங்க? இல்லை, மைண்ட் ரீடிங் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு இன்னொன்று சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இப்போ ஒன்று என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா அவங்களுக்கு மைண்டை பற்றி எல்லாமே தெரியும், எல்லாத்தையும் பற்றி எல்லாம் தெரியும் அப்படிங்கெல்லாம் கிடையாது. அவங்க தெரிஞ்சிருப்பாங்க, அது இன்னும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு இப்போ சைக்காலஜி பாசிட்டிவ் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது. இப்போ மார்டின் செலிக்மேன் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட், அவர் தான் அந்த பாசிட்டிவ் சைக்காலஜி அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. நிறைய விஷயங்கள் சொல்றாரு. பெர்மா அப்படின்ட்டு ஒரு இது சொல்றாரு, ஒரு ரூல், இதெல்லாம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுல என்ன அப்படின்னா அவர் ஒரு சிம்பிளா ஒரு டெக்னிக் சொல்ல ஃப்ளோ அப்படின்ட்டு ஒரு இது சொல்றாரு. எப்படி அப்படின்னா அதை நீங்க மற்றவங்களோட எப்படி ரிலேட் பண்றீங்க, மற்றவங்களோட உங்களுடைய உறவை நட்பை எப்படி வளர்க்குறீங்க, எப்படி பேணி காக்குறீங்க அப்படிங்கிறது. எந்த விதமான அவங்கள்ட்ட எப்படி சண்டை போடுறீங்களா, அவங்கள்ட்ட அமிக்கபுளா இருக்கீங்களா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா, எப்படி இருக்கீங்க, இதுதான் வந்து அந்த ஃப்ளோ. அது வந்து பாசிட்டிவ் சைக்காலஜி. இதெல்லாம் இப்போ வந்துட்டு இருக்கிறது. ஸோ எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அவங்க வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும். முழுமையான எல்லாத்தையும் புரிஞ்சு கொண்ட ஒருத்தர் அப்படிங்கிறது யாரும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு பேசிக்கலாக இருக்கும். பாடி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. பாடி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, பாடி லாங்குவேஜ் தெரியும். இந்த பாடி லாங்குவேஜில் அதில் வந்து ஒருத்தவங்களுடைய பிஹேவியர் மூலமா வந்து இது பண்ணலாம். நீங்கள் உதாரணத்துக்கு வந்து தலைவர்கள் பேசிக்கும் பொழுது கை கொடுப்பாங்க இல்லையா, இது வந்து சமநிலை. இப்போ கை கொடுங்க, இப்படி கை கொடுக்கறது வந்து டாமினன்ஸ். யார் கை மேல இருக்கோ அவங்க டாமினேட் பண்றாங்கன்னு அர்த்தம். யாரு கீழே கை கொடுக்குறவங்களோ அவங்க வந்து சப்மிசிவா இருக்காங்கன்னு அர்த்தம். இது சாதாரண ஹேண்ட் ஷேக்கிங்ல இருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜி. இது மாதிரி ஒவ்வொரு மூமெண்ட்லயும் ஐ மூமெண்ட்ஸ்லேருந்து உங்க பாடி மூமெண்ட்ஸ்லேருந்து நீங்க தலையை சாய்க்கிறதுலேருந்து எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். பேசிக்கலா உங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து என்னன்னு தெரிஞ்சிடும். அதே சமயத்துல அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கு அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கும் டிப்ரெஷன் வரும். மென்டல் ஹெல்த்ல ஏதாவது ஒரு மித்துன்னு நினைக்கிறீங்கன்னா அது என்ன? அது இப்போ ஷிசோஃப்ரீனியா அப்படின்ட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த மனச்சிதைவு நோய். எப்படின்னா அவங்களுக்கு வந்து கற்பனையா இருப்பாங்க. கற்பனைன்னா யாரோ தன்னை ஃபாலோ பண்ணுறதா நினைப்பாங்க. அப்புறம் யாருமே இல்லைன்னாலும் அவங்க அங்கே இருக்கிறாங்க பாரு, அவங்க தன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து யாரோ பேசுகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஷிசோஃப்ரீனியா, மனச்சிதைவு நோய். ஆனால் இது வந்து இதனுடைய அதான் சொல்கிறேன்ல, ரூட் காஸ். எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் ரூட் காஸ் போகும். ரூட் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாவே பல விஷயங்கள் வந்து இங்கே எல்லாமே சரி பண்ணலாம். நம்ம அதை பண்ணுறதில்ல. இந்த ஷிசோஃப்ரீனியாங்கிறது வந்து இப்படிப்பட்ட ஒரு நோய். ஆனால் அப்படி ஒரு பிஹேவியர் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், பெரும்பாலும் ஏன் இந்த டீவியேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ஒரு டாக்டர் சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் பார்க்கலாம். அதை செய்ய மாட்டாங்க. இப்போ ஒன்று என்ன பண்ணுவாங்க, பேய் பிடிச்சிருக்குன்னு பேய் பிடிச்சிருக்குன்னு சாமி ஓட்டுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. இந்த ஒரு தமிழ் படத்துல கூட கொட்டுக்காளின்னு நினைக்கிறேன், அந்த படத்துல ரொம்ப தீவிரமாவே இருந்துட்டு இருப்பா. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது என்னமோ எடுப்பாங்க, எதுமோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன்ட்ட கூட்டிட்டு போயிட்டு வயிற்றுல ஏதோ இது இருக்கும் என்னமோ சொல்லுவாங்க, அது பேர் இந்த கழிவு மாதிரி ஏதோ ஒன்று மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை எடுத்தா சரியா பொருள்வாங்க. அது பிசியாலஜி, இது வந்து சைக்காலஜி. எப்படி சரி பண்ணுவாங்க? ஆனா நம்பி போறாங்க, பண்றவங்களும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிக்கல் கவுன்சில் இவங்களை முதல்ல வந்து பயன்படுத்தும். மக்கள் வந்து இது இப்படிதான் என்னென்னமோ விஷயத்துக்கு போறோம், என்னென்னமோ ஸ்பெண்ட் பண்றோம், இதை வந்து சரியா பயன்படுத்தும். அதே மாதிரி முதல்ல பெற்றோர்கள், ஒரு குழந்தைக்கு முதல்ல பெற்றோர்கள் அவங்கள வந்து இது பண்ணும். பெற்றோர்கள் இல்லையா, ஸ்கூல்ல டீச்சர்ஸ், யாராவது ஒரு டீச்சர் பிடிக்கும், டீச்சர்கிட்ட அந்த இது பண்ணணும். அதையும் தாண்டி இது பண்ணா சைக்காலஜிக்கல் கவுன்சிலர். இதுல எங்கேயுமே வந்து பிரச்சனையே கிடையாது. சைக்காலஜிக்கல் கவுன்சிலர்னா அவங்கள்ட்ட எல்லாம் அதிகமான இதெல்லாம் 300 அல்லது 500 அவ்வளவுதான். மெடிக்கேஷனும் கிடையாது. எல்லாமே வந்து சாதாரணமான முறைகள், அவங்களுக்கு தெரிஞ்ச முறைகள்ல பண்ணுவாங்க. இதையும் தாண்டி பிரச்சனை சீரியஸா போச்சுன்னா சைக்காட்ரிஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சொல்றாங்க நான் தெரப்பிக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. பேரண்ட்ஸ் வந்துட்டு எதுக்கு தேர்ட் பர்சன்ட் எல்லாம் போயிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே. இல்ல, தெரப்பி வந்து தேவையா இல்லைங்கிறத வந்து ஸ்டூடெண்ட் வந்து இது பண்ண முடியாது. அது முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன விஷயம், என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சாதான்
அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்னு பண்ண முடியும். இவங்களுக்கு வந்து தான் கவனிக்கப்படலை அப்படின்னா அவங்க எங்கே கவனிக்கப்படலை, யாரால் கவனிக்கப்படலை. இப்போ வீட்லயே நம்ம எல்லாம் சொல்றோம், ஃபோன் அடிஷன் பத்தி பேசுறோம். நம்ம எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அப்போ குழந்தையும் அதை தான் பண்ணும். இதுல என்ன பண்ணணும், ஃபேமிலிஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா எத்தனை வேளை ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் நைட்டு அல்லது நைட்டு கூட கொஞ்சம் டைமிங் டிஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னா லீவு நாளில் தான் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி. அப்போ அந்த டுகெதருங்கிறதே இல்லை, அந்த டுகெதர்னஸ்ங்கிறதே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா தேவைப்படுற நேரத்தில் என்ன பண்ணணும், வெளியில் போகிறது, திருவிழாவுக்கு போகிறது, இதெல்லாம் மஸ்ட். இதெல்லாம் குழந்தைங்களை வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், நம்மளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். நீ படி இது பண்ணாத, நீ தேவையில்லை, நீ வர வேணாம் அப்படின்னு. எப்படி அவங்களுக்கு உறவு எப்படி வளர்ப்பாங்க, ஒரு கஷ்டம் எப்படி தெரியும், இப்படிதான் வழக்கம் இருக்கு அப்படின்னா எப்படி தெரியும். சமூகம், அதான் சமூகம் சார்ந்த நலன். அதை வந்து நாம கொடுக்கறது. அதனால குழந்தை மேல தப்பு இல்லை. குழந்தை வந்து ஐடென்டிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கான வழிகள் வந்து சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்றது, அதுக்கு முதல்ல வந்து கோல் இருக்கு இல்லையா, கோல் செட் பண்றது. நான் தான் சொன்னல, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நீ என்ன மாதிரி ஆக போற, நான் டாக்டர் ஆக போறேன், கரெக்டா நீங்க ஸ்டேட் ரிசல்ட் வந்தோன்னா சொல்லுவாங்க நான் வந்து கலெக்டர் ஆகி சேவை செய்ய போறேன். யாராவது அப்படி செஞ்சிருக்காங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு மாற்றம் நடந்துட்டு இருக்கு. எப்படி அப்படின்னா, ஒரு கிராமத்துல ஒரு குழந்தை படிக்கும், நல்லா படிச்சு அது டாப்பரா இருந்துச்சுன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூல் அவன் வந்து கொத்திட்டு போயிடுவாங்க, நாங்கள் ஃப்ரீயாக சொல்லி தரோன்ட்டு. அவனுக்கு என்ன அப்படின்னா, அந்த பிரைவேட் ஸ்கூல்ல இவங்க அவங்கள வச்சு நல்ல டாப்பராக வந்துட்டா, பாருங்க எங்க ஸ்கூல்ல படிச்சாங்க டாப்பர் அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்ணுவாங்க. அது அங்கே படிக்குது, அங்கேயே கோச்சிங் கொடுப்பாங்க. கோச்சிங் முடிச்சுன்னா அது ஒரு அடுத்து ஏதோ ஒரு படிப்பு, மறுபடியும் கோச்சிங் அங்கே போகுது. முடிச்சோடனே கேம்பஸ் இன்டர்வியூ முடிச்சுட்டு ஒரு சிட்டியில வேலைக்கு போகுது, ஒரு ஐடி ஃபீல்டு வச்சுக்கோங்க, சிட்டியில வேலைக்கு போகுது. வேலைக்கு போச்சுன்னா ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்குது. அபார்ட்மெண்ட்ல இருந்தா காரு, லோனு எல்லாமே பிரைவேட். ஒரு கிராமத்துல இருந்த ஒரு குழந்தை கடைசியில் என்னவா ஆகுது, கன்சியூமர் ஆகுது, ஒரு கார்பரேட்டுடைய கன்சியூமர் ஆகுது. அது காய் எங்க வாங்கும், சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்கும். சூப்பர் மார்க்கெட்டு கார்பரேட். அப்போ எங்கேருந்து எங்க போயிருப்பாரு. இப்படி ஒரு ட்ரிஃப்ட் பயங்கரமா நடந்து இது நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் நடந்துருச்சு, இப்ப இன்னமும் நடந்துட்டே இருக்கு. அவங்களுக்கு பாருங்க, அவங்க பெரும்பாலும் சமூக நலம் இருக்காது, அவங்களுக்கு அக்கறை இருக்காது. இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் முதல்ல வரலாறு தெரியும். வரலாறுனா இப்போ தமிழக வரலாறு, தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ்நாட்டு வரலாறு என்ன, இந்திய வரலாறு என்ன, குடும்ப வரலாறு என்ன, உங்க குடும்பம் இப்ப எங்க இருந்து எப்படி வந்திருக்கு. இப்ப படிக்கிறீங்க, அப்பா படிச்சிருப்பாரு, ஒரு குறிப்பிட்ட அளவு படிச்சு ஒரு வேலைக்கு போயிருப்பாரு. அவங்க அப்பா படிச்சிருக்க மாட்டாரு, மேக்சிமம் விவசாயம் பண்ணி அதுலயே படிச்சவங்க ரொம்ப ரேர் தான். அப்ப எப்படி எங்க இருந்து நம்ம குடும்பம் வந்து இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கு, அந்த புரிதல். அரசியல் தெரியும், அரசியல் எல்லாம் வந்து யாரு என்ன செஞ்சாங்க, யாரு எது செய்யல, இதெல்லாம் வந்து மாணவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதுல ஈடுபடவே முடியாது. சும்மா சொல்லக்கூடாது அரசியல் சாக்கடா, எனக்கு அது பிடிக்கல, அதெல்லாம் சொல்லவே கூடாது. உங்க தலையெழுத்து நிர்ணயிக்க போறது அதுதான். இடபிள்யூஎஸ் தெரியும் இல்லையா, இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். இது யாருக்கு கொடுக்குறாங்க, இன்கம் யாருக்கெல்லாம் இல்ல. எக்கனாமிக்கலி வீக்கர்னா யாரெல்லாம் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்கல்ல. ஆனா இது யாருக்கு கொடுக்குறாங்க, அப்பர் காஸ்ட்ல கொடுக்குறாங்க. அப்பர் காஸ்ட்ல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கொடுக்குறாங்க. அவங்க பேர் என்ன தெரியுமா, உயர் சாதி ஏழைகள். உயர் சாதி ஏழைகள், உயர் சாதி ஏழைகள்னு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா பொருளாதாரம். நீங்க கான்ஸ்டியூஷன் எடுத்தீங்கன்னா இடஒதுக்கீடு, இடஒதுக்கீடு பத்தி புரியலே கிடையாது. இடஒதுக்கீடு எது கொடுக்குறாங்க, கல்வியிலோ பொருளாதாரத்திலோ படிப்பிலோ முன்னேற்றம் வர்றதுக்காக கொடுக்கறது கிடையாது. இப்போ ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு, 50 வீடு இருக்கு. அதுல வந்து 10 பேர் மலையாளிஸ், 10 பேர் தமிழ், 10 பேர் வட இந்திய, 20 பேர் கர்நாடகன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல தமிழ் 20ன்னு வச்சுக்கோங்க, மீதி வந்து மலையாளம், கர்நாடகா, நார்த் இந்தியன் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணணும். இந்த அபார்ட்மெண்டோடைய நலனுக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும், அதுக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணணும் 50 பேருக்கு. அந்த குரூப்ல வந்து 5 மெம்பர் கொண்ட குரூப்னு வச்சுக்கோங்களேன். எப்படி செலக்ட் பண்ணுவீங்க ஆட்களை? அப்போ இந்தந்த இனங்கள்லாம் இருக்கு, இந்தந்த குழுக்கள்லாம் இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்குமா செய்யணும்னா என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தர்லயும் ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் இல்லையா. அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இடஒதுக்கீடு. இப்ப நீங்க இந்த இடபிள்யூஎஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பொருளாதார ரீதியா கொடுத்துருக்காங்க. பொருளாதார ரீதியா கொடுக்க கூடாது. ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் 3 ஜெனரேஷன் படி படிக்கல, என்ன படிக்க வாய்ப்பு இல்லை. அவங்க இப்பதான் படிச்சு அடுத்த நிலைக்கு வராங்க. அதாவது வந்து அவங்க என்ன பண்ணணும், அவங்களை ரெப்ரசென்ட் பண்ணணும். ரெப்ரசென்ட் பண்ற இடத்துக்கு அவங்க போகணும். சோசியல் ரெப்ரசன்டேஷன், சமூக பிரதிநிதித்துவம், அதான் டார்கெட். அங்கே போகணும். அங்கே போறதுதான ஒரு வழிதான் இந்த கல்வியில, வேலையில இடஒதுக்கீடு கொடுக்கறது. ஆனா என்ன நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா, நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர் இருந்து சீஃப் ஜஸ்டிஸ்ல இருந்து எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு தரப்பினர் வந்து அதிகமா இருக்காங்க. எப்படி நடந்தது, ஒரு இதுல 82% இருக்கதா சொல்றாங்க. அந்த 82% இருக்கவங்க மக்கள் தொகையில எவ்வளவு, 3%.
எப்படி ஒரு 3% வந்து 82 வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும்? அப்ப என்ன பண்ணணும்? அப்ப எல்லாத்துக்கும் அந்த அங்கீகாரம் கொடுக்கணும் இல்லையா? அதுதான் சமூக பிரதிநிதித்துவம், சோஷியல் ரெப்ரசன்டேஷன். இப்ப இந்த இடபிள்யூஎஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கிய, பொருளாதாரம் வரவே கூடாது, சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்டு, இந்த ரெண்டும் தாண்டி அடுத்ததான் எக்கனாமிக்லி. ஆனா இவங்களுக்கு சோஷியல் ரெக்கக்னிஷன் இருக்கு, சமூக இது இருக்குது, சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்குது, படிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு இது ரிசர்வேஷன் ஆனா கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவுனா 10%. அந்த டாப்ல இருக்கக்கூடிய இந்த உயர் சாதியினர் அதுல ஒரு குறிப்பிட்ட சாதியினர் வந்து வெறும் 3% தான். ஆனா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த இடபிள்யூஎஸ் மூலமா நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. சிவில் சர்வீஸ்ல போறாங்க, பேங்கிங் செக்டர்ல போறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய கட் ஆஃப் வந்து பிசியை விட கம்மியா இருக்கு, பிசி கட் ஆஃப் விட வந்து கம்மியா இருக்கு. இதெல்லாம் தெரியுமா இளைஞர்களுக்கு? இப்ப இது யாரால வந்தது? ஆட்சி செய்யறவங்களால வந்தது. தேர்ந்தெடுத்தது யாரு? இன்க்ளூடிங் யுவர் ஓட். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு அரசியல் தெரியணும், இப்படி நடக்குதுன்னு தெரியணும். அப்பதான் யாரை தேர்ந்தெடுக்குன்னு புரியும். யாரை தேர்ந்தெடுக்கணுமோ அவங்களை தேர்ந்தெடுத்தாதான் நமக்கு அதனால என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். எக்ஸல் குரூப்ஸ் மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ் முருகானந்தம்.